ஹாய். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு நோட்டு புக்குக்கெல்லாம் அட்டை போடணும். இது வரைக்கும் நம்ம ப்ரௌன் ஷீட்டில் தான் அட்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போது மீஷோவில் புதுசாக ஒன்று காமிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் அட்டை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் மீஷோவில் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 30 ஷீட்ஸ் இருக்குது. 200 ருபீஸு. ஆஃபரில் 190லையும் கிடைக்குது. இதில் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஒவ்வொரு ஷேப்லேயும் 30 ஷீட்ஸ் இருக்குது. இப்போ 10 ஷீட்ஸ் இருக்குது. இது ஒர்த்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்து தான். நானும் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். 30 ஷீட்ஸ் இருக்குங்க. கூட லேபிளும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒர்த்தானது தாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் ஒரு நோட்டுக்கு சின்ன நோட்டுக்கு அட்டை போட்டு பார்க்கலாம். எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கிறத ஷீட் கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நோட்டு அளவு வச்சு நம்ம போடுறோம். ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு எப்பயுமே அட்டை போடுறது அப்படின்னா மேலேயும் ஃபோல்ட் பண்ணுவோம், கீழேயும் ஃபோல்ட் பண்ணுவோம், சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தா அப்படியே அக்யூரேட்டாக இருக்குங்க. மேலே கீழே 2 இடத்துல மட்டும்தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே இல்லை பாருங்கள். அக்யூரேட்டாக இருக்குது. அப்படியே போடுற மாதிரி இருக்குது. ஆனால் அட்டை போட தெரியாதவங்க கூட, சின்ன பசங்க கூட இந்த அட்டையை போட்டுடலாங்க. ப்ரௌன் ஷீட் எனக்கு அட்டவே போட தெரியாது அப்படின்றவங்க கூட இது ஈஸியாக போட்டுடலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஒர்த்தாகவும் இருக்குங்க. உண்மையாகவே சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அட்டை போட்டுறோம் பாருங்கள். எந்த கஷ்டமும் கிடையாதுங்க. அதுக்கு நம்ம ப்ரௌன் ஷீட் போடுறது இருந்தால் ஸ்டாப்லர் போடணும், இந்த பக்கம் மடிக்கணும், அந்த பக்கம் மடிக்கணும், கட் பண்ணணும், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் இவங்க கட் பண்ணியே கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போது அடுத்து புக்குக்கு போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேங்க. ஆனால் பாருங்கள், அடுத்த ஷேப்பில் அடுத்த சைஸில் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னர்லாம் பார்த்தா அப்படியே தெரியுதுங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக வரலங்க. ஸோ சைஸ் டிஃபர் ஆகுது. நம்ம எல்லா புக்குக்கும் நோட்டுக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லைங்க. பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதான் சைடில் பாருங்கள், கீழே கார்னரில் அந்த சைடில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அப்படியே தெரியுது. புக்குக்கு போட முடியலைங்க. ஸோ சின்ன நோட்டுக்கு ஓகே. அந்த பெரிய சைஸ் லாங் சைஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா புக்குக்கே போட முடியல பாருங்கள். ஆனால் 3 சைஸில் இருக்குது. சின்னது, பெருசு, மீடியம்னு சொல்லிட்டு இருக்குது. பார்த்துங்க, சின்னதுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஆனால் பெரிய மீடியம் சைஸில் இருக்கிறது புக்குக்கு போடலான்னு பார்த்தா ஒன்றும் போட முடியலங்க. ஆனால் இது ஒர்த்து தான். எல்லா சைஸ்க்கும் கரெக்டாக இருக்குமான்றது சொல்ல முடியல. ஆனால் இது சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. சின்ன பசங்க கூட அட்டை போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்றதுனால ஒர்த்துங்க. சூப்பருங்க.